அண்மைய நாட்களாக இலங்கை உட்பட பல ஆசிய நாடுகளில் பதிவாகி வருகின்ற காலநிலை மாற்றங்கள் எவரும் எதிர்பார்க்காத அளவு பேரழிவுகளை ஏற்படுத்தியுள்ளது. இயற்கையின் கோர தாண்டவத்தில் மனித சொத்து மற்றும் பொருளாதார சேதத்தை குறித்த நாடுகள் கடுமையாக எதிர்நோக்கியுள்ளது. இந்த நிலையில் பாபா வங்கா உலகில் நடக்கப் போகும் பேரழிவுகள் குறித்து மேற்கொண்டுள்ள கணிப்புகள் பேசு பொருளாகியுள்ளதுடன் அவரின் கணிப்பின்படிதான் அனைத்தும் நடக்கின்றனவா என அனைவரும் சிந்திக்க ஆரம்பித்துள்ளனர். பல்கேரியாவைச் சேர்ந்த பாபா வங்கா எனும் பார்வையற்ற பெண்ணொருவர் எதிர்காலம் குறித்து பல நிகழ்வுகளை கணித்துள்ளதாகவும் அவரின் கணிப்புகளில் ஆசியாவுக்கு பேரழிவு ஏற்படும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. குறிப்பாக அவர் மேற்கொண்ட பல நிகழ்வுகள் அதேபோல நடக்காவிடினும் அதற்கு ஒத்த அல்லது தொடர்புடைய சம்பவங்கள் பல நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றவையே அவரின் கணிப்புகளை ஆராய தூண்டுகின்றது. பாபா வங்காவின் கருத்து கணிப்பின்படி 2025ஆம் ஆண்டு ஆசிய கண்டத்தில் உள்ள நாடுகளுக்கு ஒரு மோசமான அழிவு ஏற்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆசியாவில் ஒரு பெரிய இயற்கை பேரழிவு ஏற்பட வாய்ப்புள்ளது. அதைத் தொடர்ந்து ஒரு பாரிய நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதைத் தொடர்ந்து சுனாமி வரக்கூடிய அபாயம் உள்ளது என அவரின் கணிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உண்மையில் ஆசிய நாடான ஜப்பானில் ஒரு வாரத்துக்கு முன்பாக அதிசக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.6 பதிவானது. இதன்போது கிட்டத்தட்ட 90,000 பேர் வெளியேற்றப்பட்டதுடன் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டு நில அதிர்வு அபாயம் அதிகமாக இருப்பதாக எச்சரிக்கப்பட்டது. இதேவேளை குறித்த நிலநடுக்கத்தின் போது குறைந்தது 23 தொடக்க 33 பேர் காயமடைந்ததாக அந்த நாட்டு செய்திகளில் கூறப்படுகின்றது. அதே சமயம் இலங்கை மற்றும் இந்தியாவில் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்திய டித்வா புயலும் பதிவாகியுள்ளது. இலங்கை காலநிலை வரலாற்றில் சுனாமிக்கு பிறகு மிக பாரிய பொருளாதார சேதத்தை ஏற்படுத்திய ஒரு அனர்த்தமாக இது பதிவாகியுள்ளது. 2004 ஏற்பட்ட சுனாமியை விடவும் அதிகமான பொருளாதார சேதத்தை ஏற்படுத்தி நாடு முழுவதும் சிகப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு மீட்பு பணிக்கு கூட சிரமங்களை ஏற்படுத்திய ஒரு பேரழிவாக இந்த புயல் காணப்பட்டது. இத்தகைய அனர்த்தங்கள் பதிவாகி இருக்கின்ற நிலையிலேயே பாபா வங்கா ஆசியாவுக்கு பேரழிவு ஏற்படும் என கணித்திருப்பதாக கூறப்படும் செய்தி பேசு பொருளாகியுள்ளது. அத்துடன் மேலும் அவர் 5079 ஆண்டு வரை நடக்கப் போகும் என மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்புகள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டதுடன் சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராயப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.